சிக்கன் சாப்பிட்ணும், அதுவும் ஈஸி அண்ட் ஸ்பைஸியாக சாப்பிட்ணும் அப்படின்னு உங்களுக்காக தான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது செய்யறதுக்கு ½ ஜாஸ்தி தாங்க. சின்ன வெங்காயம் 20, 10 வரமிளகா, உள்ளே இருக்க சீட்ஸ் எல்லாம் எடுத்துடணும். 1/4 கிலோ சிக்கன், கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை தழை. இப்போ ஒரு கடாயில் ரீஃபண்ட் ஆயில் கொஞ்சமும் தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும். இப்போ இதில் சின்ன வெங்காயமும் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இது கூடவே வரமிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திக்கணும். இது கூடவே நம்மளுடைய சிக்கனும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேணாம், சிக்கன்லேயே நல்லா தண்ணி விடும். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடணும். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலாவும் 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூளும் ஆட் பண்ணிக்கணும். இப்போ இது நல்லா வதக்கும் போதே கீழே நல்லா தண்ணி விட்டுருக்கும் பாருங்க. மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மூடி வச்சு சிக்கன் நல்லா வேகிற வரைக்கும் விட்டுறணும். இப்போ பாருங்கள், இதில் இன்னுமே தண்ணி நல்லா விட்டுருக்கு. இப்போ லாஸ்ட்டாக பெப்பர் மட்டும் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் இதை மூடி வச்சிடலாம். இந்த தண்ணி மட்டும் இஞ்சட்டும். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான சிக்கன் ரெசிபி ரெடி ஆயிடுச்சுங்க. இதோட பேர் சிந்தாமணிங்க. இதுக்கு ஏன் சிந்தாமணின்னு பேர் வச்சாங்கன்னு எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரச சாதம்க்கு சைடிஷாக ட்ரை பண்ணிங்க அப்படின்னா அடிப்பொலியாக இருக்குங்க. மஸ்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே ஒரு லைக் போட்டுருங்க. இந்த மாதிரி குயிக் ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.